ஹாய் மக்களே, இன்றைக்கி வந்து மீன் குழம்பு எப்படி வைக்கணும்னு பார்க்கலாம். நான் இப்படி தான் வைப்பேன். நீங்கள் உங்களுக்கு சொல்ல மாதிரி பண்ணிக்கலாம். நான் வைக்கிற முறையை உங்களுக்கு நான் வந்து சொல்லித்தர போகிறேன். ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பச்சை மிளகாய் போட்டு கருவேப்பிலலாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் போடணும். வெங்காயம் போட்டு அது நல்லா வதங்கினோடனே வெங்காயம் வதங்குறதுக்கு மெயினாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு சிட்டிக்கை அளவு வந்து சால்ட்டு சேர்க்கணும். சால்ட் சேர்த்தோம்னா சீக்கிரம் வந்து இதாகிடும். அதுக்கப்புறம் வெங்காயம் வதக்கிட்டு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கி நல்லா ஜூஸியாக ஆகணும். தக்காளி வந்து நல்லா பிரிஞ்சு வெங்காயமோட சாரும் தக்காளியோட சாரும் நல்லா சேர்ந்து நல்லா ஜூஸியாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம வந்து அரைச்சி வச்ச மசாலா வந்து சேர்க்கணும். என்ன மசாலான்னு பார்த்திங்கன்னா வீட்டு குழம்பு மிளகா பொடி இருக்கும், அந்த மிளகா பொடி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம் இதை வந்து நல்லா மிக்சியில் வந்து நல்லா க்ரைனாக அரைச்சிக்கணும். நல்லா எப்படி சொல்கிறது, பேஸ்ட் பதத்தில் நம்ம வந்து அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு அதை வந்து இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் அதில் வந்து போட்டு நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கணும். இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா மாங்காய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாங்காய், வெங்காயம், தக்காளி இதெல்லாமே சேர்த்துட்டு வச்சோம்னா குழம்பு வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அப்புறம் புளிக்கரைசல் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோம்னா தப்பு இல்லை, ரொம்ப அதிகமாக சேர்த்துக்கூடாது, பரவாயில்லாமல் சேர்க்கணும். சேர்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மீனோட அந்த புளிசாறு சேர்ந்தோடனே சூப்பராக இருக்கும். மீன் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், குழம்பு டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காய் சேர்க்குறவங்க சேர்ப்பாங்க, நான் தேங்காய் சேர்ப்பேன். எங்கள் ஊரெல்லாம் தேங்காய் சேர்த்து தான் வைப்பாங்க. இங்கே வந்து நான் தேங்காய் சேர்க்கல. இது வந்து தக்காளி வெங்காயம் அதோட மிக்ஸ் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியும் வைக்கலாம், வேறு மாதிரியும் வைக்கலாம். நான் வந்து தேங்காய் போட்ட மாதிரி நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். ஆனால் இப்படி தான் நான் வைப்பேன். நீங்கள் எப்படி வைப்பீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டில் தான் மாங்காய் போடணும். மீன் போட்டதுக்கப்புறம் தான் மாங்காய் போடணும். ஏன்னா நம்ம புளி தண்ணி சேர்க்குறோம் இல்லையா, அப்புறம் மாங்காவும் போட்டால் ரொம்ப புளிப்பாயிரும். அதனால் இறக்க போகிற நேரத்தில் தான் நம்ம வந்துட்டு மீன் மாங்காவெல்லாம் சேர்க்கணும். அதுக்கப்புறம் மீன் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டில் எண்ணெய் பிரிஞ்சு வரும் இல்லையா, அப்போ வந்து நம்ம வந்து இறக்கிக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம வந்து இறக்கிடலாம். இறக்கிட்டு நம்ம வந்து சேவ் பண்ணலாம். சாதாரண ஓகே மிளகாய் ஃப்ரெண்ட்ஸ், போட்டு பாய். நல்லா மிக்ஸ் பண்ணி அடுத்த ஒரு மினி வச்சிடணும். பிளாக்ல பார்க்குறேன். பாய். அது